கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் திருமணத்துக்கு முடிக்கிறதுக்கு முன்பாக மனிதர்களாகிய நாம் ஜாதி, மதம், கோத்திரம் என்னெல்லாம் சொல்கிறாங்களே, நாள், நட்சத்திரம் இதையெல்லாம் பார்த்து திருமணம் செய்து வைக்கிறார்கள். நீங்கள் இதை பார்க்குறத காட்டிலும் இது கர்த்தருக்கு உகந்தமான பிள்ளைகளா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா ஆண்டவர் வேசி பிள்ளைகளே பிடிக்காது. விக்கிரக ஆராதனை வணங்குறவங்களை ஆண்டவருக்கு பிடிக்காது. அப்புறம் குடிகாரர்கள், கொள்ளை, திருடு, பயங்கரமான துன்மார்க்கர் வழியிலே போய்கொண்டு இருக்கிறவர்களை ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆனால் சிலர் எல்லாரும் என்ன தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, இந்த குடிகாரனை நம்ம மாற்றிடலாம். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு அந்த குடி வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்வாங்க. அப்படியே பார்க்க கேட்கும்போதே ஒரு மாதிரி இருக்கும், என்ன எப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இன்னொரு பார்த்தீங்கன்னா, அந்த விபச்சாரனை நான் திருத்தி கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு யாருக்கெல்லாம் ஐயோ அப்படின்னு சொல்லப்பட்ட லிஸ்ட்டில் குடிகாரங்களுக்கும் ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த குடிகாரனை கல்யாணம் பண்ணி நான் மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி குடிகாரனை கல்யாணம் பண்ணணுன்னு விரும்புவாங்க. இந்த வாலிப பசங்களே, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தா கோரமான ஒரு வில்ல மாதிரி இருக்கும். அவனை தான் ரொம்ப விரும்புவாங்க. இந்த தோற்றம் ரொம்ப அழகாக இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவனெல்லாம் மாற்ற முடியாது. துன்மார்க்கன் அழிவுக்கென்றே வைத்திருக்கிறாராம், அவனை மாற்றவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆட்களெல்லாம் பெண்கள், ஆண்கள், சில ஆண்கள் கூட இப்படிப்பட்ட பெண்களெல்லாம் விரும்புவாங்க. ஸோ வாயாடி தன் வீட்டுக்கு அடங்காதவளெல்லாம் விரும்புவாங்க. ஸோ அப்படிப்பட்டவெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்காதீங்க. கர்த்தருக்கு உகந்தமானவங்களா. ஆண்டவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. இந்த வேசித்தனம், அந்த விக்கிர ஆராதனை, குடியில் இருக்கிறவங்க, எப்படிப்பட்ட துன்மார்க்கர் வழியிலே கடவுளுக்கு விலகி ஓடுற அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவருக்கு பிடிக்காது. ஸோ நீங்களும் அப்படிப்பட்டவங்களை தேர்ந்தெடுக்காதீங்க. ஒரு ஆண்டவர்கிட்ட ஒப்படைங்க உங்கள் வாழ்க்கையை. ஆண்டவர் எனக்கு ஏற்ற துணி இங்கே தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்துப்படி உங்களுடைய திருமணம் காரியங்கள் நடக்க வேண்டும். சரிங்களா? தேங்க்யூ.